ஒரு சிறிய கிராமத்தில் அருண் எனும் 10 வயது சிறுவன் இருந்தான். அவனுக்கு படிக்கணும், கதைகள் கேட்கணும் என்ற பேராசை. ஒரு நாள் அவன் பாட்டியின் பழைய வீட்டில் தூசி படிந்த ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகத்தை திறந்தவுடன் அதிலிருந்து ஒளி பளிச்சென்று வெளிச்சம் வந்தது. இந்த புத்தகம் சாதாரணமில்லை என்று அருண் ஆச்சரியப்பட்டான். புத்தகத்தின் முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, என்னை படிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு புதிய உலகம் திறக்கும். அந்த இரவே அருண் அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கினான். படிக்கும்போது திடீரென அவன் புத்தகத்துக்குள் நுழைந்து விட்டான். அருண் தன்னை ஒரு அற்புத காடு நடுவே பார்த்தான். அங்கே பேசும் விலங்குகள், பாடும் பறவைகள் இருந்தன. ஒரு முதலை அவனிடம் வந்து, வணக்கம் அருணா, எங்கள் உலகுக்குள் வந்துட்டாய், இப்போ உன் சோதனை ஆரம்பம் என்றது. அருண் பயந்து போனாலும் அதே சமயம் சுவாரஸ்யமாக இருந்தது. அருண் மற்றும் அவனுடைய தங்கை அனுஷா ஒரு மாயக்கதவின் வழியாக அதிசய காட்டிற்குள் சென்றனர். அங்கிருந்த எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. மரங்கள் பேசின, பூக்கள் பாடின, நதிகள் நடனமாடின. அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினர். பாதை முழுவதும் வண்ணமயமான பூக்கள் மற்றும் ஒளி வீசும் கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு இனிய சத்தம் கேட்டது. யாரங்க என்ற கேள்வியுடன் ஒரு மான் முன்னே வந்தது. நாங்கள் மனித உலகத்திலிருந்து வந்தோம், நண்பர்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்றான் அருண். அப்படியா, நாங்கள் உங்களுக்கு உதவலாம் என்றது மான் புன்னகையுடன். அதற்கு பிறகு விலங்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. சிங்கம் தன் வலிமையை காட்டியது. யானை தன் அறிவை பகிர்ந்தது. கிளி அவர்கள் திசை திருப்பாமல் சரியான பாதையில் செல்லச் சொன்னது. அனைவரும் மனித குழந்தைகளை ஆர்வமாக வரவேற்றனர். விலங்குகள் சொல்லின, இந்த காட்டில் மிக பெரிய மரத்தின் அடியில் மாயம் நிறைந்த கல் ஒன்று இருக்கிறது. அதை கண்டுபிடித்தால்தான் நீங்கள் வீட்டிற்கு திரும்ப முடியும். அருண் மற்றும் அனுஷா தங்கள் பயணம் இப்போதுதான் ஆரம்பித்திருப்பதை உணர்ந்தனர். அடுத்த நாள் காலை இருவரும் புதிய உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர். காட்டின் ஆழத்தில் செல்லும் போதே திடீரென ஒரு குரங்கு கிளையில் இருந்து துள்ளி அவர்களின் முன்னால் இறங்கியது. ஏய், நான் மிக்கி, இந்த காட்டின் வேகமான சாகச நிபுணன் என்று குரங்கு சிரித்தபடி சொன்னது. வணக்கம் மிக்கி, நாங்கள் மாயக்கல்லை தேடிக்கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு உதவ முடியுமா என்றாள் அனுஷா. அட, கண்டிப்பா முடியும், ஆனால் முதலில் நீங்கள் எனது சோதனையை கடக்கணும் என்றது மிக்கி. மிக்கி அவர்கள் இருவரையும் ஒரு பெரிய மரம் நிறைந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கு துள்ளல், ஏறுதல், பாலம் கடத்தல் போன்ற சாகசங்கள் இருந்தன. இது மாயக்காட்டின் சாகச பாதை. இதை கடக்க முடிந்தால்தான் நீங்கள் அடுத்த ரகசிய இடத்திற்கு செல்ல முடியும் என்றது மிக்கி. நீங்க ரொம்ப சாகசமா இருக்கீங்க, இனிமேல் நான் உங்க நண்பன் என்று குரங்கு மகிழ்ச்சியுடன் சொன்னது. மிக்கி அவர்களுக்கு ஒரு வரைபடத்தை கொடுத்தது. அதில் ஒளியின் குகை என்று எழுதப்பட்டிருந்தது. மாயக்கல்லின் அடுத்த சாவி அங்கிருந்தது. இப்போது அவர்களின் பயணம் இன்னும் அதிசயமாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறியது. மிக்கி என்ற புதிய நண்பனுடன் அவர்கள் ஒளியின் குகை நோக்கி பயணத்தை தொடங்கினர்.